Hello students, I welcome you to English Mode. This lesson is for grade 6 students and in this lesson you'll learn about present continuous tense. Let's get started. Study the pictures. The children are at home. என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? They are studying. அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். The boy is at the park. What is he doing? He is playing the guitar. அவன் கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கின்றான். They are studying. He is playing the guitar. இந்த sentences present continuous tense-இல் இருக்கின்றன. Present continuous tense ஏன் பயன்படுத்துகின்றோம்? They are studying. He is playing the guitar. இந்த sentenceல் present tense-இல் அதாவது நிகழ்காலத்தில் actions நடந்து கொண்டிருக்கின்றன. So we use present continuous tense to show the action that is happening now. இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆக்ஷனை வெளிப்படுத்த present continuous tense பயன்படுத்துகின்றோம். ஸோ ஒரு ஆக்ஷன் அதாவது செயல் நிகழ்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. present continuous tense-இன் verb form be verb-உடன் அதாவது present tense ஆக இருப்பதால் present tense-க்குரிய am, is, are எனும் ஏதாவது be verb-உடன் ing-இல் இருக்கும் verb-ஐ சேர்க்க வேண்டும். present tense-க்குரிய எந்த be verb பெற வேண்டும் என்பதை தீர்மானிப்பது subject அதாவது எழுவாயாகும். subject I ஆக இருந்தால் be verb am அடுத்து ing verb வரும். I am doing homework now. நான் இப்போது homework செய்து கொண்டிருக்கின்றேன். subject he, she, it ஆக இருந்தால் be verb is உடன் ing verb வரும். He is playing the guitar. அவன் கிட்டார் வாசித்துக் கொண்டிருக்கின்றான். சப்ஜெக்ட் we, they, you என இருந்தால் be verb ஆவுடன் ing verb வரும். They are coming here. அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். Let's practice. Given words-ஐ வைத்து present continuous tense sentenceகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். I read a book. I am reading a book. The man drive a car. The man is driving a car. The children play cricket. The children are playing cricket. My brother water the plants. My brother is watering the plants. இங்கு water verb-ஆக வந்திருக்கின்றது. இதனை நாங்கள் noun-ஆக கூட பயன்படுத்தலாம். இங்கு verb-ஆக வந்திருக்கின்றது. Right. We walk. We are walking. How to form ing verb? ing verb form-ஐ நாங்கள் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை பார்ப்போம். ing verb form-க்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது. அது present participle. First, நாங்கள் பொதுவாக main verb-க்கு அடுத்ததாக ing letters-ஐ சேர்ப்போம். Play, playing. Watch, watching. Talk, talking. Second, ஒரு மெயின் verb consonant அதாவது மெய் எழுத்தில் முடியும் போது அதற்கு முன்பு ஒரு vowel அதாவது உயிரெழுத்து இருந்தால் ing-க்கு முன்பு அந்த மெய் எழுத்து டபுளாக மாறும். Run. இங்கு n என்ற மெய் எழுத்தில் verb முடிந்திருக்கின்றது. அதற்கு முன்பு ஒரு ju எனும் உயிரெழுத்து இருக்கின்றது. ஸோ ing-ஆக மாற்றும் போது n என்கின்ற மெய் எழுத்து டபுளாக மாறும். ரன்னிங். ஸ்விம். m என்ற மெய் எழுத்தில் verb முடிந்திருக்கின்றது. அதுக்கு முன்பு I என்கின்ற உயிரெழுத்து இருக்கின்றது. ஸோ ing-ஆக மாற்றும் போது m என்கின்ற மெய் எழுத்து டபுளாக மாறும். ஸ்விம், ஸ்விம்மிங். கெட். t என்கின்ற லெட்டரில் verb முடிவடைந்திருக்கின்றது. அதற்கு முன்பு e என்கின்ற உயிரெழுத்து இருக்கின்றது. ஸோ ing ஆகும் போது t டபுளாக மாறும். கெட்டிங். கெட், கெட்டிங். ஸ்டாப். p என்ற மெய் எழுத்தில் verb முடிவடைந்திருக்கின்றது. அதற்கு முன்பு o எனும் ஒரு உயிரெழுத்து இருக்கின்றது. ஸோ ing-ஆக மாற்றும் போது p டபுளாக மாறும். ஸ்டாப், ஸ்டாப்பிங். தேர்ட், மெயின் verb லெட்டர் e-இல் முடிந்தால் e-ஐ நீக்கிவிட்டு ing சேர்ப்போம். கம். இந்த verb e-இல் முடிவடைந்திருக்கின்றது. ஸோ நாங்கள் ing-ஆக மாற்றும் போது e-ஐ நீக்கிவிட்டு ing சேர்ப்போம். கம், கமிங். டிரைவ். e-இல் முடிவடைந்திருக்கின்றது. e-ஐ நீக்கிவிட்டு டிரைவிங் என சேர்ப்போம்.
ஸ்மைல் ஈயில் முடிவடைந்திருக்கின்றது. ஈயை நீக்கிவிட்டு ஐஎன்ஏ சேர்ப்போம். ஸ்மைலிங்.